ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ தொடர்பான ஆபத்துகள் அண்ட் பொறுப்புகள். ரிஸ்க்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அசோசியேட்டட் வித் ஏஐ. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படங்களையும் வீடியோ கிளிப்களையும் கவனமாக பாருங்கள். அவை அனைத்தும் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டவை. காண்பதற்கு மிகவும் இயல்பாக இருப்பதால் அவை உண்மையானவையா அல்லது ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டவையா என்று அடையாளம் காண்பது கூட கடினமாக உள்ளது. இத்தகைய தொழில்நுட்பங்கள் ஆச்சரியமாக தோன்றினாலும் தவறான தகவல்களை பரப்பவும் நமது அடையாளங்களை தவறாக பயன்படுத்தவும் வழிவகுக்கலாம். வாருங்கள் ஏஐயுடன் தொடர்புடைய ஆபத்துகளை புரிந்து கொள்வோம். இமேஜ்களை உருவாக்கும் ஒரு ஏஐ கருவியிடம் ஒரு டாக்டர் மற்றும் ஒரு நர்ஸின் படத்தை உருவாக்க சொல்லுங்கள். அந்த படத்தை கவனமாக பாருங்கள். சில நேரங்களில் டாக்டர் ஆணாகவும் நர்ஸ் பெண்ணாகவும் இருப்பதை காண்பீர்கள். நாம் டாக்டர் ஒரு ஆண் என்றும் நர்ஸ் ஒரு பெண் என்றும் சொல்லாத போது எப்படி ஏஐ முடிவு செய்தது? உங்கள் ஏஐ கருவிக்கு ட்ரெய்னிங் டேட்டா வழங்கப்படுகிறது, அதாவது ஆயிரக்கணக்கான உதாரணங்கள். அந்த படங்களில் உள்ள டாக்டர்கள் பெரும்பாலும் ஆண்கள் என்றால் டாக்டர்கள் என்றாலே அது ஆண்கள்தான் என்று கருதுகிறது. இதை ஏஐ பயாஸ் என்று அழைக்கிறோம். இது ஏஐ ட்ரெய்னிங் டேட்டாவினால் ஏற்படுகிறது. சில சமயங்களில் தவறான தகவல்களையும் உண்மை போல ஏஐ தருகிறது. உதாரணமாக வலைத்தளங்களின் இணைப்புகள் அல்லது கட்டுரைகள். இதை ஏஐ ஹாலுசினேஷன் என்று அழைக்கிறோம். தவறான தகவல்களை உபயோகிப்பதற்கு முன்பாக ஏஐ வழங்கும் தகவல்களை சரிபார்ப்பது அவசியமான ஒன்றாகும். இப்போது ஏஐ சார்ந்த தனியுரிமை மற்றும் சுற்றுச்சூழல் ஆபத்துகளை சமீபத்தில் பெரிதாக பேசப்பட்ட கிபிலிஸ் ட்ரெண்ட் உதவியுடன் புரிந்து கொள்வோமா? தங்களது மற்றும் தங்கள் அன்புக்குரியவர்களின் படங்களை கொடுத்து எத்தனை பேர் கிபிலிஸ் ட்ரெயில் படங்களை பெற்றுள்ளனர் என்று தெரியுமா? ஏஐ நிறுவனங்கள் இந்த டேட்டாவை எப்படி பயன்படுத்தும் என்பது நமக்கு தெரியாது. டேட்டாக்களை தவறான முறையில் பயன்படுத்தியது மற்றும் டேட்டா திருட்டு போன்ற தவறான செய்திகளில் ஏற்கனவே சில ஏஐ நிறுவனங்கள் உள்ளன. இது டேட்டாவை பற்றியது மட்டுமல்ல, நம்முடைய சுற்றுச்சூழலை பற்றியதும் ஆகும். நாம் ஒரு ஏஐ ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது அது எங்கோ வெகு தொலைவில் உள்ள ஒரு டேட்டா சென்டரின் சர்வரில் ப்ராசஸ் செய்யப்படுகிறது. மிக அதிகமான மின்சாரமும் தண்ணீரும் அதற்காக செலவாகின்றன. ப்ராம்ப்ட் எவ்வளவு கடினமானதோ அதற்கான ஆற்றல் நுகர்வும் அதிகம். ஏஐயின் சுற்றுச்சூழல் தாக்கத்தை பற்றி பல செய்தி கட்டுரைகளில் விவாதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அடுத்த முறை நீங்கள் ஏதேனும் ஒரு ட்ரெண்டில் பங்கேற்கும் போது அது உங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்ன பாதிப்பினை ஏற்படுத்தும் என்று யோசித்து பாருங்கள். எனவே ஏஐயை நாம் பயன்படுத்த வேண்டுமா கூடாதா? கண்டிப்பாக ஏஐ ஒரு மிக சிறந்த தொழில்நுட்பம். அதை பயன்படுத்தும் போது சில விஷயங்களை மனதில் வைத்திருக்க வேண்டும் என்பது முக்கியம். அவ்வளவுதான். உங்கள் பெயர், தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, வீட்டு முகவரி போன்ற தனிப்பட்ட தகவல்களை எந்த ஏஐ கருவிகளுடனும் ஒருபோதும் பகிராதீர்கள். ஓடிபி, பாஸ்வேர்ட், கார்டு நம்பர், சிவிவி போன்ற எந்த ஒரு வங்கி தொடர்பான தகவலையும் ஒருபோதும் பகிராதீர்கள். நிறுவனத்தின் ரகசிய ஆவணங்கள் அல்லது தகவல்களை ஏஐ கருவிகளுக்கு ஒருபோதும் பகிராதீர்கள். மருத்துவ ஆய்வு தேர்வு முடிவுகள், சுகாதார ஐடிகள், மருத்துவர் பரிந்துரை சீட்டுகள் போன்றவற்றை மருத்துவ நிபுணர்களுடன் மட்டுமே பகிருங்கள். சமூக ஊடகம் அல்லது பொது இடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் என்றால் அதை ஏஐக்கும் சொல்லாதீர்கள். உதாரணமாக, கோபத்தில் யாரையாவது குறை கூறுதல் அல்லது மிகவும் தனிப்பட்ட தகவல்களை வெளிப்படுத்துதல். இன்காக்னிட்டோ மோட் அல்லது டெம்பரரி சாட்டை பயன்படுத்தவும். இது உங்கள் உரையாடல் ஏஐயின் பயிற்சியில் சேராமல் பாதுகாக்கும். ஏஐ கருவியை பயன்படுத்தி முடித்த பின் லாக் அவுட் செய்ய மறக்காதீர்கள். ஏஐ பயாஸ் மற்றும் ஏஐ ஹாலுசினேஷன் போன்ற குறைகளும் ஏஐயில் உள்ளன என்பதை நாம் பார்த்தோம். அதனால் அது வழங்கும் தகவல்களை சரிபார்த்த பிறகுதான் பயன்படுத்த வேண்டும். மேலும் ஏஐ பிரைவசி மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான சவால்களையும் உருவாக்குகிறது. எனவே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏஐ கருவிகள் உங்களுக்கு உதவுவதற்காகவே உள்ளது. அதன் உதவியை கட்டாயம் பெறுங்கள். ஆனால் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருங்கள்.